தந்தை பெரியார் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் இவங்க ரெண்டு பேரையும் எதிரெதிராக நிறுத்துறது எந்த மாதிரியான அரசியல்? சீரழிவு அரசியல் தான் அது. பிஜேபிக்காக வேலை பார்க்குற அரசியல் தான் அது. இந்த மொத்த கணக்கே பிஜேபியும் சீமானும் சேர்ந்து நடத்திய நாடகங்கள் தான் இதெல்லாம். சீமான் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் தர்றோம், உங்களையே நீங்கள் திட்டிக்கோங்க அப்படின்னா திட்டிக்கோங்க. ரத்தத்தில் உருவான கொடி எங்கள் கொடி தான், நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள், உண்மையான பெண்ணுரிமையை பேசுகிறவங்க நாங்கள் தான் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருக்காரு. அவர் உண்மையாகவே கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை உள்வாங்கின ஒரு தலைவராக. அவருக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. சொல்லுங்க பார்ப்போம், அதில் அடிப்படை சொல்லுங்க. ஒன்றும் தெரியாது, சும்மா வாய்ச்சாவதெல்லாம் பேசக்கூடிய ஒரு தமிழ் இனத்துக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த நபரை இது போன்ற ஒரு கீழ்த்தரமான நபரை அரசியலிருந்து அப்புறப்படுத்தி நிராகரிக்கும். டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தந்தை பெரியார் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் இவங்க ரெண்டு பேரையும் எதிரெதிராக நிறுத்துறது எந்த மாதிரியான அரசியல்? சீரழிவு அரசியல் தான் அது. பிஜேபிக்காக வேலை பார்க்குற அரசியல் தான் அது. பெரியார் பிரபாகரன் ரெண்டு பேருமே ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகள், தமிழினத்தினுடைய அடையாளம் அது. தந்தை பெரியார் அவர்கள் தமிழினத்தினுடைய அடிமை தலையை ஒழிப்பதற்காக, சாதிய பிடியிலிருந்து, இந்து மத பிடியிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்காக, பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அரசியலில் ஆட்சி கட்டலில் தமிழர்களுக்கான இடம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக போராடியவர், உழைத்தவர். அதற்காக நீண்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்தவர். தன்னலம் பாராமல் உழைத்த ஒரு மாபெரும் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக தமிழர்களுக்கான உரிமையை வெல்வதற்காகவும், தமிழினத்தினுடைய விடுதலைக்காகவும், ஈழத்தினை சுதந்திர நாடாக மாற்றுவதற்காகவும் படை கட்டி, இயக்கம் கட்டி, ஒரு ஆட்சியை உருவாக்கி, நீதிமன்றங்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர், தமிழினத்தினுடைய ஒப்பற்ற வீரன். அந்த இரண்டு பெரும் ஆளுமைகள் ரெண்டு பேருடைய வேலை திட்டங்கள் வேறு வேறாக இருந்தது, அணுகுமுறைகள் வேறு வேறாக இருந்தன. ஆனால் தமிழினத்தினுடைய உரிமை என்பதிலே இரண்டு பேரும் ஒற்ற கருத்து கொண்ட இரண்டு பெரும் ஆளுமைகள், வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இரண்டு ஆளுமைகளையும் எதிரெதிராக நிறுத்துறது மூலமாக அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் லாபமாக அமையும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கூட அனைத்து கட்சிகளுமே இரண்டு பேரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். ரெண்டு பேரும் யாராவது ஒன்று, உனக்கு அப்பா முக்கியமா அம்மா முக்கியமானு கேட்குற மாதிரியான ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு, உனக்கு அப்பா வேணுமா அப்பா அம்மா வேணுமா, ரெண்டில் யாரோ ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இழிவான ஒரு தன்மை தான் இந்த அரசியல். அப்போ இதன் மூலமாக மூன்றாவது நபர் உள்ளே ஆதிக்கம் செலுத்துவதற்கு இடம் ஏற்படுத்துகிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் நீங்கள் தந்தை பெரியார்னு சொல்கிறீங்க, ஆனால் பெரியார் வருவதற்கு முன்னாடியே அயோத்திதாச பண்டிதர் இருந்திருக்காரு, இங்கே ரெட்டமலை சீனிவாசன் இருந்திருக்காரு, அவரை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், தமிழர் தலைவர்களை முன்னிறுத்துறதை விட்டுட்டு இவர் பெரியாரையே நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதில் நியாயம் இருக்க தானே செய்யுது? ஏங்க, இவருக்கு முன்னாடியே ஈழத்துக்கு போராடலையா தமிழ்நாட்டில்? ஐயா நெடுமாறன் அவர்களோ, அதற்கு முன்பு புலமை பித்தன் அவர்களோ, ஐயா வைகோ அவர்களோ, இவங்கெல்லாம் களத்தில் இல்லையா, போராடலையா? தோழர் திருமாவர்களெல்லாம் மக்களை திரட்டலையா? இவர் தான் எல்லாமே செஞ்சாங்களாமா? அப்போ இவர் என்ன செஞ்சுருக்காரு? அதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் சொல்லலையான்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் அவர்களையோ, ரெட்டமலை சீனிவாசன் அவர்களையோ, இதர தலைவர்களையோ யார் சொல்லி இவருக்கு அடையாளம் தெரியுது? இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லி தானே அவருக்கு தெரியுது. இவராக கண்டுபிடிச்சிட்டு பேராசிரியர் மாதிரி கண்டுபிடிச்சி வரலாற்று ஆசிரியர் மாதிரி கொண்டு சொன்னார்? இல்லை, இங்கே இருக்கிற அமைப்புகள் தான் பேசிகிட்டே இருந்தது. இவருக்கு திடீர்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு அது அவருடைய தற்கொலைத்தனம் தானே ஒழிய மக்களோ மற்ற அமைப்புகளோ பொறுப்பாகாது. அவர் இதெல்லாம் படிக்கிற நபரோ பார்க்குற நபரோ திடீர்னு அவர் பார்க்குறாரு, அப்படி ஐயோ இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு கேட்குறாரு. நீ இப்போ தானே அதை பார்த்துருக்குற, நீ அப்படிதான் நம்ம கேட்க முடியும். நம்ம பொதுவாக தமிழ் தேசியவாதிகள் தந்தை பெரியாரை உள்வாங்கி கொண்டு தான் களத்தில் இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும். ஆனால் சீமான் ஆரம்ப காலகட்டங்களில் இதே பெரியாரை தான் உயர்த்தி பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அதே சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுறதுக்கான நிர்பந்தம் எங்கேருந்து வந்திருக்கு? நிர்பந்தம்லாம் அவருக்கு கிடையாதுங்க. அவருக்கு என்னன்னா லாபம். யாரை ஆதரித்து பேசினால் என்ன லாபம் கிடைக்கும் என்ற கணக்கு அவருக்கு நல்லா தெரியும். பெரியாரை ஆதரித்து பேசினால் இத்தனை மேடைகள் கிடைக்கும், இத்தனை பேர் மேடையில் போய் பேசலாம், அதனால் பேசினார், சரிங்களா? அதிமுகவை ஆதரித்து பேசினால் இத்தனை ஊர்களுக்குள்ளே அமைப்பு கட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதார உதவி கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், அதை பேசினார். விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினால் புலம்பெயர் தமிழர் மாதிரி நிதி பெற்றுக் கொள்ளலாம், ஆகவே அதை ஆதரித்து பேசினார், சரிங்களா? அப்போ இன்றைக்கு அவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போக வேண்டும் என்பதற்காக, பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிக்காத, அவர் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிறார். வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு இல்லை லாபத்துக்காக எல்லாமே செய்வார். நாளைக்கு அவருக்கு வேற தேவைன்னா தன்னையே இழிவாக பேசிக்குவார். அதெல்லாம் அவருக்கு எந்த தயக்கமும் கிடையாது.
சீமான் நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ பணம் தர்றோம், உங்களையே நீங்கள் திட்டிக்கோங்க அப்படின்னா திட்டிக்கு வருவார். இப்போது பொதுவாக வந்து இந்த ஃபோட்டோ ஒன்று இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் வந்து தலைவர் பிரபாகரனுடைய எடுத்த புகைப்படம் வந்து அது உண்மையானதே கிடையாது, அதை வந்து ஒரு இயக்குனர் தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு. நேற்று அவருடைய சகோதரர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அவர் சந்தித்தது 8லேருந்து 10 நிமிஷம் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அங்கே இல்லை. அதே நேரத்தில் அவர் ஆமக்கறி சாப்பிட்டேன்றதும் வந்து அதுவும் நம்புற மாதிரி இல்லை அப்படின்றாரு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அதாவது என்னென்னா, இதை நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்த பலரை நான் சந்தித்து இருக்கின்றேன். அவர்கள்லாம் இவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தான் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு அவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவரை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவர் 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 தான் நிறைய பொய் சொல்லுவார். இவர் உண்மை விளம்பிலாம் ஒன்றும் கிடையாது, வாயை திறந்தால் பொய் மட்டும் தானே வரும். அதனால் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானேங்க. அதனால் சீமான் சொன்னது பொய்யாக தான் இருக்கும். ஆனால் வந்து அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அப்போ 8% ஓட்டு எங்கேருந்து வருது? அவர் பொய்யர்னா அந்த 8% ஓட்டு வரக்கூடாது. தமிழ்நாட்டில் அவர் வந்து பெரியாரை கொச்சைப்படுத்திலாம் பேசி ஓட்டு கேட்கல கடந்த காலத்தில். ஆமாம், அவர் அதெல்லாம் பண்ணலை. கண்டிப்பாக பெரியாரி பிரபாகரன் எதிரெதிரானத்தையெல்லாம் ஓட்டு வாங்கலை. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் மாற்றான ஒரு சக்தி வேணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. இவரோட அதிகமாக ஓட்டு வாங்கினார் விஜயகாந்த். அவர் என்ன கருத்தியல் சொல்லி ஓட்டு வாங்கினாரு? இதை கருத்தியல் சொல்லி ஓட்டு வாங்கினாரா? திமுக எதிர்ப்பு ஸ்டாண்ட், திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, 2க்கும் மாற்றுன்னு சொல்லி தான் பேசினார். அதுக்கு தமிழ்நாட்டில் 10-12% ஓட்டு இருக்குது. அந்த பர்சன்டேஜ் ஓட்டில் இவர் வாங்கினார். அந்த பர்சன்டேஜில் தான் வந்து கமலஹாசன் ஓட்டு வாங்கினார் ஆரம்ப காலகட்டத்தில். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு போக்கு இருக்குது. இதுக்குன்னு ஒரு சதவீத வாக்குகள் இருக்குது, அதை பெற்றுக்கொள்வாங்க. எப்பவுமே இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு தான் கிடைக்குதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், எப்பவுமே அப்படி தான் இருக்கு. ஆனால் அவருடைய அரசியல் வந்து 1%லேருந்து 8% அதிகரிச்சு தானே வந்திருக்கு. அதுதாங்க, அது என்னன்னா உங்களோட கட்சியினுடைய வீச்சு வளர்ச்சி 1% எப்போ இருந்ததுன்னா அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாரும் அன்றைக்கு கலைஞரும் இருந்தாங்க. திமுக அதிமுக வலிமையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 2 ஆளுமையும் அங்கே இல்லை. 2 கட்சிகள் தடுமாறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல தான் ஒரு வாக்கு வகிதம் அதிகமாகிறது. அப்படி தான் அவர் வளர்த்தி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அப்போ அதனால் வந்து இந்த 2 கட்சிகளில் இன்னொரு தலைமை வருவதற்கு முன்பாக கிடைக்கக்கூடிய இடைவெளிக்குள்ளாக தன்னை வளர்த்து கொண்டார், வேற ஒன்றுமே இல்லை. அவர் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளில் மிக அநாகரிகமான முறையில் பேசுகிறாரு. பெண் பத்திரிகையாளர்களை கூட அவர் இழிவுபடுத்துகிற தோரணையில் பேசுகிறாரு. ஆனால் இதை வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திரும்பவுமே அவர் அதே தான் பண்ணுறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? பத்திரிகையாளர் சங்கம் தான் முடிவு பண்ணணும் இவர்கிட்ட பேட்டி எடுக்குமா வேண்டாமான்னு. எதுக்கு எடுக்கிறீங்க? உங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்குல்ல. இந்த மாதிரி நபர்கிட்ட போய் பேட்டி எடுத்து என்ன இவர் என்ன பெரிய அறிஞரா, இல்லை பெரும் தலைவரா, மக்கள் போராளியா? ஒன்றுமே கிடையாது. பேட்டி வச்சு சம்பாதிக்கிறாள். சரிங்களா? அப்படிப்பட்ட நபரை நீங்கள் எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க? ஒரு 4 நாள் விடுங்க, 2 மாதம் விடுங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன பண்ணி அவர் பேட்டின்னு ஒன்று நடக்கலை, ஊடகம்னு அவர் கவர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இருக்கிற இடமே தெரியாது, யாருங்க இருக்கிற இடமே தெரியாது. அதனால் ஊடகங்கள் முதல்ல அவரை வந்து வெளியே தூக்கி போடுங்க, அப்போ தானே அடங்குவார். ரத்தத்தில் உருவான கொடி எங்கள் கொடி தான், நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்டுகள், உண்மையான பெண்ணுரிமையை பேசுகிறவங்க நாங்கள் தான் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருக்காரு. அவர் உண்மையாகவே கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை உள்வாங்கின ஒரு தலைவரா? அவருக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், அதோட அடிப்படை சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் தெரியாது, சும்மா வாய்ஸ் அவ்வளோலாம் பேசக்கூடிய ஒருத்தர். அப்போ இங்கே செங்கொடி என்பது உலகம் தழுவி தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு தங்களுக்கான அரசியல் நிலைநாட்டுவதற்காக கம்யூனிசம் என்ற சித்தாந்தத்தை உள்வாங்கி போராடி உயிர் நீத்து உயிர் கொடுத்து ரத்தம் கொடுத்து குருதி கொடுத்து அந்த சிவப்பிலை சிவந்த கொடி தான் செங்கொடி என்று சொல்லுவாங்க. இவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவர் சாயம் போட்டு எடுத்தார், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் உடன் இருந்த ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய உடன் இருந்த தோழர் அமீர் போன்ற இயக்குனர் அமீர் போன்றவர்களே இன்றைக்கி வந்து அவருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கரு பழனியப்பனே எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் இருப்பு வந்து தமிழ்நாட்டில் தேவை அப்படின்னு பேசின சத்யராஜ் வந்து நடிகர் சத்யராஜ் எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்போது இவங்க எல்லாருமே உடன் இருந்த நண்பர்கள் அல்லது தோழர்கள். இவங்களை பகச்சிக்கக்கூடிய நிர்பந்தம் அவருக்கு எங்கேருந்து வருது? இல்லைங்க, அவர் இவங்களோட வேற யார்கிட்ட ஒட்டுக்கிட்டா லாபம் கிடைக்குமா அங்கேருந்து பார்க்க. அவர் லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆள், வேறு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு பிஜேபியோட போனால் நம்மளுக்கு லாபம்னு பார்க்குறாரு, அதுக்காக போகிறார். ஒரு காலத்தில் வந்து இதே சீமானை எதிர்த்த பிஜேபி தலைவர்கள் இன்னைக்கு சீமானை வந்து ஒரு நட்பு சக்தியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு உடனே அண்ணாமலை வந்து நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு அவரே வாலண்டியராக முன்னாடி வராரு. இது வந்து வெளிப்படையாக வந்து சீமான் பிஜேபியை நோக்கி நகர்றாரு அல்லது பிஜேபியுடைய அஜெண்டாக்கு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்கு சார்பாக செயல்படுறாருன்னு எடுத்துக்கலாமா? இந்த மொத்த கணக்கே வந்து பிஜேபியும் சீமானும் சேர்ந்து நடத்திய நாடகங்கள் தான். இது எல்லாமே எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது முன்னாடி எதிர்த்தார். அவர் எதிர்த்தெல்லாம் பெரிய பெரும் போராட்டம் மக்கள் திரட்டெல்லாம் ஒரு வேலையும் செய்யவே கிடையாது. இப்போ அப்பட்டமாக வந்திருக்கிறார். அவங்க கட்சிக்காரங்க பரப்புனது எல்லாமே, பெரியார் பேசுனதாக பரப்பின எல்லாமே
பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து உருவாக்கின அந்த பொய் செய்திகள், அந்த இமேஜஸ் தான், அந்த படங்களை தான் இவங்க எடுத்து பரப்புறானுங்க. சோர்ஸ் அவங்க கொடுத்தது, அந்த திருட்டு பசங்க கொடுத்ததை இந்த பசங்க பரப்புறாங்க. இதை விட ஒரு இழிவான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. பிஜேபிக்காரனுக்கு கால் விழுந்தா தான் சொல்லுங்க, வடநாட்டாங்காலில் விழுந்து கிடக்குறாரு. இவருக்கு தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு? ஈரோடு இடைத்தேர்தல் அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள், ஈரோடு மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு நாங்கள் சொல்றோம், இந்த நபரை, இது போன்ற ஒரு கீழ்த்தரமான நபரை அரசியலிருந்து அப்புறப்படுத்தி நிராகரிங்க. தூய்மையான ஒரு அரசியல் உருவாக வேண்டும் என்றால், அதிமுக திமுகக்கு மாற்றாக ஒரு அரசியல் உருவாக வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு களிசடை நபரிடமெல்லாம் வர முடியாது. மக்கள் இயக்கங்களா இருக்கக்கூடியவரிடம் தான் வர முடியும். ஏன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், பதவி ஆசை இல்லாமல் களத்தில் நின்று போராடி மக்களுக்காக வழக்குகளை வாங்கி சிறை செல்லக்கூடியவர்கள் தான் நேர்மையான வருமா இல்லையா? அப்படி இல்லாம இந்த மாதிரி வாய்ஸ் ஓடல பேசிட்டு இருக்கிறவங்க கொடுக்குறவங்க காசை வாங்கி போட்டுட்டு பேசக்கூடிய ஒரு ஆளை நம்பி போய் நீங்கள் இந்த ஜனநாயகத்தை வீணடித்து விடாதீர்கள், நாசப்படுத்தி விடாதீர்கள். திமுக அதிமுக மாற்று ஒன்று தேவை இருக்கிறது, மாற்று களம் ஒன்று தேவை இருக்கிறது, அரசியல் தேவைப்படுகிறது, சித்தாந்தங்கள் கொள்கைகள் முன்னிறுத்தப்பட வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் மே 14 தொடர்ச்சியாக பேசிட்டே வரோம். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் சார்பாக யார் பேசுறதுக்கு இருக்கிறா? மக்கள் சார்பாக பேசுறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும்ல. அதான் மே 14 பேசிட்டு வருது. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் திடீர்னு புதுசா வந்து முளைச்சவங்க அல்ல. 16 ஆண்டு காலமாக களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். 16 ஆண்டு காலமாக மக்களிடத்தில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மக்கள் கோரிக்கைகளை மே 14 முன்னுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது. மே 14 தோழர்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் வழக்கம் வாங்குறாங்க, சிறைக்கு போறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆதரிங்கன்னு தான் நான் கேட்கும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த வரைக்கும் இந்த 16 வருடத்துல மே 14 தோழர்கள் மேல ஏதாவது ஒரு கீறல், ஏதாவது ஒரு விமர்சனம், அவர்களை பற்றியான ஏதாவது ஒரு பழிச்சொல் வந்திருக்கிறதா? எங்க தோழரை பற்றி ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்ல முடியுமா? அப்பழுக்கற்ற தோழர்கள் எங்கள் தோழர்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எங்கள் இயக்கம். சரிங்களா? இந்த இயக்கத்தை நீங்க நிராகரிச்சுட்டு அல்லது இதை புறக்கணிச்சுட்டு நீங்க வந்து வேற எதை வந்து வளர்த்தெடுத்துற முடியும் இல்லையா? இது போன்ற நாங்க எங்களை மட்டும் சொல்லல, நிறைய இயக்கங்கள் இங்க இருக்கிறது. தந்தை பெரியார் திராவிட கழகம் இருக்கு, திராவிட விடுதலை கழகம் இருக்கு. இப்படி எண்ணற்ற அமைப்புகள் இங்க வேலை செய்கிறார்கள். அம்பேத்கர் இயக்கங்கள், மக்களுக்காக அம்பேத்கர் இயக்கங்கள், இது போன்ற இயக்கங்கள் இங்க இருக்கிறது. சரிங்களா? இந்த இயக்கங்களை நீங்க வலுப்படுத்தினா தானே நல்ல அரசியல் நடக்கும். அப்பதான் நல்ல அரசியல் நடக்கும். நான் அதனால சொல்றேன், நீங்க இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்க அரசியல் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அரசியல் எப்படி இயங்குதுன்றது தெரியணும், மக்கள் எப்படி ஒரு அரசியலை உள்வாங்குறாங்க, மக்கள் எப்படி பண்படுத்தணும்னு தெரியணும், அப்படி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மே 14 வாங்க, நாங்க கத்து தரோம். இங்க நடக்கக்கூடிய சீரழிவுகளுக்கு யார் காரணம், எது காரணம், இந்த திட்டங்களை எப்படி புரிந்து கொள்வது, இதுல மக்கள் நல திட்டங்கள் எது, மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் எது என்பதை புரிந்து கொள்வதற்கான அனைத்து பாடங்களையும் நாங்கள் கற்றுத்தருகிறோம். ஏன்னா நீங்க ஒரு நிறுவனத்துக்கு போறீங்கன்னா, வேலைக்கு சேர்றீங்கன்னா உங்க ட்ரைனிங் வைக்கிறாங்களா இல்லையா, பயிற்சி தர்றாங்களா இல்லையா, பாடத்திட்டம் இருக்குதா இல்லையா, நீங்க வேலையே 10 வருஷம் பார்த்தாலுமே அங்கே பயிற்சி திட்டங்கள் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த படிப்பு பயிற்சி இல்லாமல் அரசியல் வேலை செய்ய முடியாது. எல்லாத்தையும் விட அரசியலுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் புரிஞ்சிருக்கணும், சமூக அறிவியல் புரிஞ்சிருக்கணும், தத்துவம் புரிந்திருக்க வேண்டும், சமூக பண்பாடு புரிஞ்சிருக்கணும். இது போன்ற தலைப்புகள், இது போன்ற துறைகள், இதை புரிஞ்சிருந்தாதாங்க அரசியல் செய்ய முடியும். சரிங்களா? சும்மா நம்ம வந்து அரசியல் கட்சியை கொடியை தூக்கி போட்டு போனாலும் அரசியல் செஞ்சிட முடியாது. அது வந்து உங்களுக்கான பதவி அரசியல். அந்த அரசியல்ல எனக்கு என்ன கான்ட்ராக்ட் கிடைக்கும், எனக்கு என்ன பதவி கிடைக்குங்கிறதுக்கு ஓடுற அரசியல். மக்களுக்கு நீங்க எதாவது மாற்றத்தை கொண்டு வரீங்க. தமிழ்நாட்டு வரலாறை மாற்றி எழுதுவோம். நாங்கள் அதான் திரும்ப சொன்னோம், தமிழ்நாட்டின் வரலாறு நான் மாற்றி எழுத வேண்டும். இந்தியாவிற்குள் நாம் நமக்கு நடத்தப்படுகின்ற இந்த இழிவான நிலை, நம்மளுடைய கபடி வீரர்கள், பெண் வீரர்கள் தாக்கப்பட்டாங்க. ஆமா, யார் கேள்வி கேட்டா, யார் கண்டிச்சா அதை இந்திய அளவுல? இல்ல அதுக்கு வந்து இப்போ இல்ல இந்திய அளவுல யார் கண்டிச்சா? இது ஒரே நாடு தானே, ஒரே நாடு தானே. இந்த இந்திய அரசை நம்பி தானே எங்க பிள்ளைங்க போகுது. யார் பாதுகாக்கிறது? மீனவன் சாகுறான், பாதுகாக்க வேண்டிய அரசு இந்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது. சரிங்களா? நீட்டுக்கு இத்தனை பேர் குழந்தைகள் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். சரிங்களா? விரக்தியில இறந்து போயிருக்கிறாங்க. நீட்டு கையெழுத்து போட மாட்டேன், எவ்வளவு பேர் செத்தாலும் நீட்டு வரணும் அண்ணாமலை பேசுறாரு. யார் கேட்கறது? அதை எப்படி இதை ஏற்று போராடுறது? அப்ப இளைஞர்கள் வரணும், அரசியலுக்கு வரணும். நீங்க வேலை செய்யுங்க. நாங்க அதான் சொல்றோம். எங்க அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு, படிப்பெல்லாம் விட்டுட்டு வாங்க நாங்கள் என்னைக்குமே சொல்ல மாட்டோம். எங்கள் தோழர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள், பொறியியல் துறையில் இருக்கிறார்கள், பிற துறைகளில் வேலை செய்கிறார்கள், பல்வேறு பணிகளில் ஈடுபட்ட தோழர்கள், வணிகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் படிக்காத தோழர்கள் அமைப்பில் இருக்கிறார்கள், கல்விக்கு வாய்ப்பில்லா தோழர் இருக்கிறார். அவருக்கு அமைப்புக்குள்ள வந்ததற்கு பிறகு கல்வி அறிவை பெறுகிறார்கள். அமைப்பு அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யுது, படிக்க வைக்குது. வழக்கறிஞர்களாக நாங்கள் மாற்றுகின்றோம், மக்களுக்கு பணி செய்வதற்காக வழக்கறிஞர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வதற்குரிய எழுத்தாளர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பயிற்சியை கொடுக்கின்றோம். நீங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அதற்குரிய பயிற்சியை மே 14 கொடுத்து அவர்களை மக்களிடத்தில் அனுப்புகிறது. இப்போ ஒரு மாற்று அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க, நாங்கள் 16 வருஷ உழைப்புல நின்று நான் பேசுறேன். நான் திடீர்னு ஒரு வாய்ஸோட வந்து பேசுறேன், நான் ஆணையிட்டால் எல்லாம் மாறிடணும்னு சொல்லி நான் வரல. 16 வருஷ உழைப்பு, எங்கள் தோழர் உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பினுடைய வெளிப்பாடாக நாங்கள் அந்த கோரிக்கை வெளிப்படையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களை நிரூபிக்க வேண்டும் என்பதற்கு வேற என்ன எடுத்துக்காட்டுகள் வேணும்? உங்களுக்கு என்ன வரலாறு வேணும் இல்லையா? ஆகவே இது போன்ற சீமான் போன்ற ஒரு சீரழிவான அரசியல்,
அண்ணாமலை போன்ற தமிழர் விரோத அரசியல், இந்த நபர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு தமிழர்களுக்காக உழைக்க வாங்க. பதவி ஆசை இல்லாம வாங்க, மக்களுக்கு உழைக்கணுன்றதுக்காக வாங்க. நல்ல பேர் கெட்ட பேர் எடுக்கணுங்கிற பத்தியில கவலைப்படாமல், சுயநலமாக இல்லாமல், பணம் சம்பாதிக்கிற ஆசை இல்லாமல், சரியா, மக்களுக்கு நல்லதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த பண்போடு வாங்க, வேலை செய்வோம். ஒரு புது அரசியல், மாற்று அரசியல் உருவாக்கும். எவ்வளவு காலம் தான் இதையே பார்த்துட்டே இருக்கிறது? நம்ம எந்த அரசியல்வாதி தான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்குறாப்புல? இத்தனை காலம் பார்க்குறீங்களே, எந்த அரசியல்வாதி தான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க? எதை திருத்தி கொடுத்துருக்காங்க? எதுக்கு போராடி இருக்கிறாங்க? எதற்காக தங்களுடைய நலன்களை எல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க? அப்படி எதுவும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இயக்கங்களுக்கு வாங்க, வாங்க, துணிஞ்சு வேலை செய்வோம். இறுதியாக ஒரு கேள்வி, இதே நிலைமை நீடித்தா சீமானுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும்? சீமானுக்கு இப்போ எதிர்காலம் இல்லை. சீமான் எதிர்காலம் எப்படி இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் எங்கள் பிரச்சனை. தமிழ்நாட்டின் எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுக்கு சீமான் போன்றவர்கள் எல்லாமே இந்த அரசியலில் ஒதுக்கப்பட வேண்டும், அம்பலப்பட வேண்டும், அவ்வளோதான். அதனால் சீமானுடைய எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு கவலை இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குவோம், வலுப்படுத்துவோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். நீங்கள் சீமான் கட்சியில் போய் சேர்ந்து பிசுர்களாக மாறுவதற்கும், கிரீஸ்டப்பாக்களாக மாறுவதற்கும், அவர் எடுத்தெறிஞ்சு பேசினா அந்த அவமானத்தெல்லாம் தூக்கி சுமப்பதற்கும், அவர் எச்சிலாக நீங்கள் இருப்பதற்கு அப்படிதான் அவர் பேசுகிறார். அப்படியான ஒரு நபர்களாக உங்களை நீங்கள் சுயமரியாதை இழந்து போய் நின்றாதீங்க. நீங்கள் மானம் உள்ளவர்களாக, சுயமரியாதை உணர்வு உள்ளவர்களாக, அறிவு பெற்றவர்களாக, தெளிவடைந்தவர்களாக, கோட்பாடை புரிந்தவர்களாக, மக்களுக்கு பயனுள்ளவர்களாக வாங்க. சரிங்களா? அப்படி ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்து வாங்க. அதுதான் மேற்பரனுக்கும் அழைக்கிறது.